காலை வணக்கம். நம்ம வீட்டில் வந்து உளுந்தே இல்லாதது. இதில் வந்து 1½ உலக்கு பச்சரிசி, 1 உலக்கு புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவிட்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு காப்பி கிளாஸில் 1 கிளாஸ் வந்து அவல் நல்லா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஊற வச்சு நல்லா அரவை அரைச்சி நைட்டே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை தான் நம்ம ஊற்ற போகிறோம். நல்லா ஆப்பம் அப்படி வரும், சாஃப்டாக இருக்கும், ஹோல்ஸ் நல்லா தெரியும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடல, பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சம் நல்லா அரைச்சி தண்ணியாக ரெடி பண்ணிக்கணும். கடுகு, ஜீரகம், வரமிளகா எல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் வச்சு தாளிப்பு. லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. தோசை ஊற்றிட்டு தேய்க்க வேணாம், லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். அப்படியே மூடிக்குவோம். உளுந்தே இல்லாத ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து நான் தேங்காய் அரவையில் சேர்க்கலை, நார்மலாக தான் சேர்த்துருக்குறேன். நம்ம வீட்டில் சாலட்டு, தேங்காய் சட்னி, இட்லி பொடி நல்லெண்ணெய் விட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.